இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. I love you. ரெண்டு பேரும் செமையான ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்க போல இருக்கே. எப்படி உங்க விக்கல் நின்றுச்சு? ஆமா சார், நின்னுடுச்சு. பாரதி, இந்த மாதிரி விக்கல் விடாம வர்றதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே விக்கல் நின்னு போயிடும். வீட்டுல இருக்கிறவங்க ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ண தேதி குறிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க என்னடானா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கடவுளே. சரிங்க சார், நான் கிளம்பட்டுமா? என்னங்க கேள்வி இது? தாராளமா போங்க. நான் உங்களை விரும்புறேன் பாரதி. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் சுதாகர். பாட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னத்த சொல்றது சுதாகர், நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. எதை பத்தி பேசுறீங்க பாட்டி? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எனக்கு ஒரு விஷயத்துல உண்மை தெரிஞ்சாகணும் சுதாகர். என்ன விஷயம் பாட்டி? நம்ம மாப்பிள்ளை ஆதிக்கும் பாரதிக்கும் என்ன சம்பந்தப்பா? என்ன பாட்டி, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுப்பா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா பாட்டி? நீங்க திடீர்னு இப்படி கேட்டதும் எனக்கே ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது பாட்டி? சும்மாதான் கேட்டேன். பாட்டி ஏன் திடீர்னு இப்படி கேக்குறாங்க? அப்ப கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள இந்த விஷயத்தை பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம பார்த்துதான் டீல் பண்ணணும். பாட்டிக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே தப்பா போயிடும். ஏய் மீனா, இவங்க உண்மையான நிலவரம் தெரியாம நிச்சயதார்த்த புடவை வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த வீட்டுல என்னடானா தனியா ஒரு ரொமான்ஸ் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த படத்துலமா? சரியா போச்சு. ஏண்டி, உனக்கு வர வர காது கூட சரியா கேக்குறது இல்லையா? ஒரிஜினல் ரொமான்ஸ் நம்ம வீட்டுல நடக்கிறப்போ நான் எதுக்குனே போய் படத்துல எல்லாம் பார்க்கணும்? மோ, என்னம்மா சொல்ற? நேர விஷயத்துக்கு வாமா. எப்ப பார்த்தாலும் சுத்தி வளைச்சு பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. ஏய், சொல்றேன் கேளு. மா, இப்போ வீட்ல இருக்கிற பிரச்சனையில நீ ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணி விட்டுறாத. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருமா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பேசாம. இங்க பாரு, சாப்பிட மட்டும் நீ வாயை திறந்தா போதும். முதல்லலாம் அவர் மட்டும்தான் பேசுவாரு. இப்போ அந்த லண்டன் பாட்டியும் சேர்ந்து பேசுதுமா. அம்மா, நீ தேர் எழுத்து தெருவில் விட்டுறாதம்மா, ப்ளீஸ்மா. சும்மா பாரதி, கல்யாண வேலை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு சரியா படல. சொல்லிட்டே பாத்துக்க. பாட்டி, நீங்க அமைதியா இருங்க. அங்க என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம். மித்ரா, உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கு? பாட்டி, ரெண்டு புடவையுமே சூப்பரா இருக்கு. எனக்கு எது செலக்ட் பண்றதுனே தெரியல. அப்படியா? சார் வணக்கம் சார். உட்காருங்க. ஓகே சார். ஆதி, பாட்டி நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு புடவை ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு புடவைல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன். மித்ரா, என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எனக்கு இந்த புடவை எடுக்கிற விஷயம்லாம் சுத்தமா தெரியாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கோ. That's it.
மித்ரா, உனக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த புடவை ஓகே பாட்டி. சூப்பரா இருக்குமா, சூப்பரா இருக்கு. தம்பி, இந்த புடவையை நாங்க சரிங்கம்மா. எடுத்துக்கிறோம். நீங்க மத்தது எல்லாம் பேக் பண்ணிடுங்க. சுதாகர், சொல்லுங்க பாட்டி. அந்த தம்பிக்கு நல்லா இருக்கு. இந்த புடவைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்த. சரிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். என்ன பாரதி, அப்படியே தனியா வந்து நின்னு ஏதோ பயங்கரமா யோசனை பண்ற மாதிரி தெரியுது. இப்ப எதுக்கு என்ன வந்து நீ டிஸ்டர்ப் பண்ற? இல்ல, எனக்கும் ஆதிக்கும் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சவால் எல்லாம் விட்டுட்டு இங்க அமைதியா வந்து நின்னுட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். மித்ரா, இன்னும் ஓட்ட பந்தயம் ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள நீயே ஜெயிச்சிட்ட மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பேசக்கூடாது. விளையாட்டுல யாரு முன்னாடி ஓடுறாங்கங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்கங்கிறது மட்டும்தான் முக்கியம். சபாஷ், உன்னோட கான்ஃபிடன்ஸ நினைச்சு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. ஆக்சுவலி நான் உன்னை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? ஆதியும் கூட வாழ்ந்து மறந்து போன அந்த வாழ்க்கைய பத்தி நீ அவருக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா ஆதி உயிருக்கு பிரச்சனை வரும். அதனால அந்த விஷயத்த பத்தி உன்னால பேசவே முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நீ இவ்ளோ தைரியமா என்கிட்ட பேசுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாரதி, ஆக்சுவலி இந்த கடவுள் அழிவு அது இதெல்லாம் பேசி நீ என்ன ரொம்ப போர் அடிக்கிற. இதெல்லாம் கேக்குறதுக்கு நான் தயாராவே இல்ல. ஜெயிக்க போறது நான் தான் பாரதி. ஆதி என் கழுத்துல தான் தாலியை கட்டுவாரு, கட்ட வெப்பேன். என்ன கருகிற மாதிரி வாசனை வருது? ஐயோ, ஐயோ, கடவுளே, கடவுளே, ஐயோ, ஐயோ, என்ன அபசகுணது? ஐயோ, புடவை, புடவை, வாங்களே, யாராவது வாங்களே, வாங்க, சீக்கிரம் வாங்க, புடவை தீப்பிடிச்சு. கடவுளே, ஐயோ, பாட்டி சத்தம் கேக்குது.